காரணமே காரியமா காண்டலார் சாத்திரங்கள் பேருருவ மாத்திரமா பேசலுறும் பேருலக காரணமாம் சின்மயந்தான் கைநெளி மெய் ஆதலினார் பேருலகம் மெய்யெனவே பேசு. காரணமாகிய சின்மயமே காரிய வடிவான உலகமாய் காணப்படுவதால் சாத்திரங்களால் நாம ரூபங்களாக மாத்திரம் வருணிக்கப்படும் இப்பெரிய உலகத்தின் மூல காரணமான சின்மயமோ உள்ளங்கை நெல்லிக்கனி போன்ற உண்மையாதலால் இப்பெரிய பிரபஞ்சமும் சின்மய உண்மையே ஆகும் என்று கொள்க. Since consciousness, whose nature is the cause, is seen as the world, whose nature is the effect, and since consciousness, the root cause of this great world, which is described by the scriptures as consisting merely of names and forms, is as real as a nelly fruit in the palm of the hand, this great world may be taken as real in its nature as consciousness. மூவேழுலகம் முதற்காரண நோக்க ஓவாதுளவாற்றல் உண்மையாம் தாவாத காரியமாம் பேருருவம் காணும்கார் காரணமும் பூரணமாம் சூன்யமே போன். இடைவிடாது விளங்கும் மூல காரணமான ஆன்ம அறிவால் பார்க்கும்போது மூவுலகாகவும் கீழ்மேல் ஏழுலகாகவும் சொல்லப்படும் இவ்வுலகங்களெல்லாம் எப்போதும் விளங்கிக் கொண்டே இருப்பதால் உண்மையே ஆகும். இவ்வாறு அழிவற்றது போல் காணப்படும் காரிய வடிவான நாம ரூப பிரபஞ்சத்தை மட்டும் கருத்தில் கொண்டு பார்க்கும்போது காரண வஸ்துவாகிய சத்திய ஆன்மாவும் கூட முற்றிலும் இல்லாததோர் சூன்யமாகவே தோன்றும். When we see with the awareness of Atma Swarupa, the root cause which shines unbrokenly, all these worlds, which are known as the three worlds, or the seven upper and lower worlds, are indeed real. But when we consider only the world of names and forms, whose nature is the effect, and which is perceived as indestructible in the aforesaid manner, even the true Atma Swarupa, the cause, will appear as a void, possessing no existence. ஈசன் படைப்பாம் எதிரிற் புலப்படுவும் காசினி மெய்யாகக் களிப்பார்க்கு பாசமயற் கற்பனையா மனோ மாத்திரமே துயக்கரு தன்மை துணிவுற்றோர்க்கு. தம் முன் காணப்படும் உலகத் தோற்றத்தை மெய்யெனக் கொண்டு கழிக்கும் அஞ்ஞானிகளுக்கு இவ்வுலகம் ஈசனது படைப்பென்று சாஸ்திரங்களால் கூறப்பட வேண்டி வந்தது. ஆனால் பந்தப்படுத்தும் கற்பனை மயக்கமுள்ள இவ்வுலகத் தோற்றமானது தடையற்ற தன் உண்மை சொரூபத்தை உணர்ந்த ஞானிகளுக்கோ மனோமாத்திர தோற்றமே ஆக காணப்படும். For the benefit of non-jnanis, who take the world appearance that they see before them to be real and delight in it, it became necessary for the scriptures to declare that this world is God's creation. However, this world appearance, consisting of deluded imagination, which gives rise to bondage, is perceived only as the creation of the mind by the jnanis, who have realized their true, unhindered nature. சொச்ச பரமான்மா சொரூபத்தில் ஐம்புலனமாம்
துச்ச ஒரு நாம ஜகத் தோற்றமந்த சச்சித் ஸ்வரூபமதிர் கற்பிதமாய் தோற்றும் மனமாயை திருவிளையாட்டென்றே தெரி. சுத்த பரமான்ம ஸ்வரூபத்தில் ஐம்புல அறிவு வடிவாய் காணப்படும் அற்பமான இந்த நாம ரூப உலகத் தோற்றமானது அந்த சச்சித்தான ஆன்ம ஸ்வரூபத்தில் உண்டானது போல பொய்யாய்த் தோன்றும் மனமாகிய மாயையின் திருவிளையாட்டே என்று அறிக. This empty world appearance of names and forms, which is perceived in the pure, supreme Atmasvarupa, in the form of the awareness of the five senses, is simply the divine play of Maya, the mind, which, though unreal, appears as if it were real in that Atmasvarupa, whose nature is being consciousness. இறைவனது திட்டியிலே இல்லா உலகை நிறைபடு மெய்யாக நிகழ்த்தார். நிறைந்த அறிவுருவாம் தன்னையலால் அந்நியமா ஒன்றை அறியா வரிவினவர். பரமாத்மாவாம் சொரூப திருஷ்டியில் இல்லாததாகின்ற இவ்வுலகத் தோற்றத்தை பரிபூர்ண அறிவுருவான தன்னைத் தவிர அந்நியம் யாதொன்றும் இல்லை என்று அறிந்த ஞானிகள் நிறைவுள்ளதோர் மெய்ப்பொருளாகச் சொல்ல மாட்டார்கள். The realized ones, jnanis, who know that there is nothing whatsoever apart from oneself, the absolute fullness of consciousness, will not say that this world appearance, which has no existence in the view of the Supreme Self, Atmasvarupa, is the all-embracing reality. இலவு காத்திட்ட கிளியென்றே புலனாம் உலகு பொருளா காத்துழல்வோய். உலகு புலப்படலான் மட்டும் பொருளேர் பொருளாம் புலப்படலார் காணற் புனல். தோன்றும் உலகை மெய்யான ஒரு பொருளாக எண்ணி இலவு காத்த கிளிபோல் அதில் சுகம் தேடி உழலும் மனிதனே, இந்த உலகம் காணப்படுவதால் மட்டும் உண்மையாகும் என்று நீ கொள்வாயாகில் காணப்படுவதால் காணல் நீரையும் கூட உண்மையானதென்று நீ கொள்ளலாமே. O mankind, believing that the world that appears is real, and seeking happiness from it, like a parrot waiting expectantly for the silk cotton fruit to ripen, you persist in your suffering. If you take it that this world is real, simply because it is perceived, you may as well take the water in a mirage to be real, because it also is perceived. தோற்றத்தை மெய்யா தொடராதே கான்சொரூப தேற்றத்தை நீங்கி திகைத்து நீ. தோற்றங் கரப்பதான் மெய்யன்று காண்பான் சொரூபம் கரப்பதன்று மெய்யதுவே காண். காண்பானாகிய உனது மூல உண்மைச் சொரூப அறிவை விட்டுவிட்டு காணப்படும் உலகத் தோற்றத்தை உண்மையானதென்று நீ பிரமித்து விரும்பி அதன் பின் செல்லாதே. ஏனெனில் இவ்வுலகத் தோற்றம் மறைந்து போகக்கூடியதால் அது உண்மையல்ல. ஆனால் காண்பவனாகிய உனது மூலஸ்வரூபம் எக்காலத்தும் மறைபடுவதில்லை. அதுவே சத்தியமானது என்று கண்டுகொள்க. Abandoning the awareness of your fundamental true nature, the seer,
Do not in your confusion believe the world that is perceived to be real, desiring it and running after it. The reason is that the world is not real, because it is subject to disappearance. But your fundamental nature, the seer, does not ever disappear. Understand that that alone is real. மாயாவிகார மணப்புலத்து கல்லால் அம்மாயாவிகார மனத்துக்கு தாயகமா நின்ற தனக்கு நிகழாதிருக்குங்கால் ஒன்றுமோ உண்மை உலகு. ஆன்மாவின் மாயாவிகார வடிவான மன அறிவுக்குத்தான் இவ்வுலகம் தெரிகிறதே அன்றி அம்மாயாவிகாரமுடைய மனத்தின் பிறப்பிடமாக உள்ள ஆன்மஸ்வரூப அறிவில் விளங்குவதில்லை. ஆகையால் இவ்வுலகத்திற்கு சத்தியத்துவம் பொருந்துமா? பொருந்தாது என்க. This world is known only to the mental awareness, that is the illusory and changeful form of Atma. In the awareness of oneself, Atma Swarupa, which is the birthplace of that illusory and changeful mind, the world does not appear. Therefore, is it appropriate to attribute reality to this world? No, it is not. சொப்பனமேயாகும் அருட்சூனியத்தை தோற்றிடுமே வற்ப சமுசாரம் கண்டஞ்சாதீர் சித்பரமை நேச கருத்தூடு நில்லாது காரிருள் சேர்ப்பாச மன கற்பனை. சொப்பனமானது தூக்கம் என்னும் இருளை அடிப்படையாக கொண்டு தோன்றுவது போல தன் நிஜஸ்வரூபத்தை மறந்த மயக்கம் என்னும் இருளை, அதாவது அறியாமையை அடிப்படையாக கொண்டு தோன்றுகின்ற இந்த துச்சமான உலகைக் கண்டு பயப்படாதீர். அடர்ந்த இருள் சேர்ந்த பாச மனத்தின் பொய்த்தோற்றமான இவ்வுலகம் சச்சிதானந்த பரம அறிவொளியின் முன் நிற்காமல் இருப்பற்று மறைந்து விடுகின்றது. Do not fear on seeing this empty world, which appears taking as its substratum the darkness, ignorance, which is the delusion of forgetting one's true nature, just as a dream appears, taking as its substratum the darkness of sleep. This world, which is a false appearance in the bound mind, which is shrouded in dense darkness, will not persist in the light of the Supreme Consciousness, Satchit Ananda, and will, possessing no reality, disappear. உலகத்துக் கஞ்சி ஒடுங்குவீர் உள்ள உலகத் தலம் ஒன்றுமில்லை புலனாகும் பொய்சகத்துக் கஞ்சல் புரிகயிற்றிற் பொய்ப்பாம்பு கச்சமுறுதல் அனைத்து. உலகத்தைக் கண்டு பயந்து விலகும் சாதகர்களே, அவ்வாறு உலகம் என்னும் இடம் ஒன்றுமே உண்மையில் இல்லை. காணப்படும் இப்பொய்யுலகத் தோற்றத்திற்கு அஞ்சுதல் கயிற்றில் தோன்றும் பொய்ப்பாம்புக்கு அஞ்சுவதை போன்றதே. You aspirants, who retreat in fear at the sight of the world, in reality there is no such thing as a world.
To fear this perceived false world appearance is like fearing the unreal snake which appears in a rope. சங்கற்பத் தோற்றமுள சாக்கிரத்துஞ் சொப்பனத்தும் பங்கமரவ் இவ்வுலகம் பார்ப்பதலார் சங்கற்பம் கிஞ்சித்தும் தோற்றாத கேவலத்துக் காண்பதுண்டோ சங்கற்பம் தான் உலகச் சத்து. நினைவுகளின் எழுச்சியுள்ள நனவிலும் கனவிலும் மட்டுமே இவ்வுலகம் சந்தேகமின்றி காணப்படுகிறதே அன்றி நினைவுகள் கொஞ்சமும் எழாத தூக்கத்தில் காணப்படுகிறதா? இல்லை. ஆகையால் நினைவு அல்லது வாசனைகளே இவ்வுலகத்திற்கு சத்தாகும், அதாவது ஆதாரமாகும். This world is perceived beyond all doubt only in the waking and dream states in which thoughts have arisen. Can it be seen in deep sleep, in which no thoughts whatsoever arise? No. Therefore, thoughts, vasanas, alone are the reality, substratum of this world. சிந்தனையின் மாட்சியே தேரும் உலகமெனிற் சிந்தனையில்லாத அமைதி சேர்பொழுதும் முந்தனவே சொற்பனம் போல் ஏனும் எதிர் தோன்றலது முற்பட்ட கற்பனை வேகத்தாலே காண். நினைவுகளின் விளக்கமே காணப்படும் இவ்வுலகமென்றால் நினைவுகளற்று விழிப்பு காலத்தில் அமைதியாக இருக்கும் சில சமயங்களில் கூட, அதாவது தியான காலத்தில் கனவு தோன்றுவது போல் திடீரென எழுந்து மனோராஜ்ய உலகத் தோற்றம் உண்டாவது ஏனெனில் முன்பு நனவில் ஏற்படுத்தப்பட்ட மனோ கற்பனையின் வேகத்தினால்தான் என்று கண்டுகொள்க. If it is said that this world is merely the play of thoughts, why does the chimeric world appearance suddenly arise like a dream during meditation, even when the mind, in the waking state, is quiet and free of thoughts? Why is this? Know that it is due to the stored momentum of imaginings that have occurred previously in the waking state.